புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. நல்லா தானே இருந்தா, எப்படி செத்து போனா? எப்படி செத்து போக விட்டிய? ஐயோ, இப்ப என்ன சொல்ல? இப்படி போயிட்டாலே சின்ன வயசுலயே. எடவட்ட பையில என்னடா வாத்தாங்க, நீ செத்து கிடக்குறா, இப்படி பல்ல காமிச்சுக்கிட்டு உட்காந்துக்கு இருக்கா? ஐயோ, என்னன்னு சொல்ல? இங்க வாத்தியா, அவன் பிள்ளைக்கு சிரிப்ப பாத்தியா? இப்படி செத்து கிடக்குறவன். ஆமா, இவன் ஏன் மண்டை பூரா தூடியா கட்டிட்டு உட்காந்துருக்கியா? ஐயோ, சிரிப்பு அடக்க முடியல. சிப்பு சிப்பா வருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரீதேவி எடுக்கிறதுக்கு 2 மருமக முறையில வேணும். ஒரு மருமகளை வச்சு எப்படி எடுப்பிய? இன்னொரு மருமக முறை வேணும்ல? மீனாட்சி, என்ன கண்ணுல தண்ணியே வரல? அழுதுகிறியாக்கும்?
அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னமோ தெரியல, நேத்தே என் வீட்டுக்காரு வேட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. இவங்க இப்படி செத்து போறாங்கன்னு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தாரு என்னன்னு தெரியல. வாங்கிட்டு வந்து வீட்டில் கிடக்குது. வெளியே கொட்டையும் போட்டுக்கு இருக்காங்க ஆம்பளைங்க பூரா. இனி வந்தாங்கடா அப்புறம் சட்டு புட்டு அப்படி வேலையை ஆரம்பிச்சிருவோம். பாடம் ரெடி பண்ணிக்கிருக்காங்க. என்னத்த சொல்ல, இப்படி போயிட்டாங்களே. சரி ஒப்பாரிய போடுமா வாங்க. வேண்டா ஐ வெடி வெடி கொடுங்க கொடுங்க என்கிட்ட கொடுங்க, நான் விடிக்கிறேன். ஐயோ சிரிப்பா வருது. சரி வாங்க, இவனுக்கு என்ன ஒரு பேரடா பேட்டி எடுத்திருந்தா நல்லா இருந்திருப்பா. சரி ஒன்றும் செய்ய முடியாது. செத்து போயிட்டா வாங்க, ஒரு ஒப்பாரிய போடுவோம். வாங்க வாங்க. ஐயோ காலையில கூட பார்த்தனே, புடகணக்கு வந்து உருண்டு கிடந்தா இப்படி புடமாவான்னு நினைக்கலையே. ஐயோ யாச மருமக பாசம் மருமக இப்படி போய்விட்டாலே. நான் போறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல போடுங்க. நீ ஒப்பாரியா? ஐயோ அம்மா சிரிப்பா வருது. அம்மா 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 எந்திரிமா. அம்மா அம்மா இங்க பாரு. ஐயோ அம்மா உனக்கு லாப்பிங் கேஸ் வேணுமா? கொடுக்கமா? ஏல இப்படி 6 பேர் வார இடத்துல சிரிச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? இவர் அங்கிட்டு போக சொல்லுங்க. இங்க பாரு மீனாட்சி, வீட்டுக்குள்ள போய் கதை போட்டு பூட்டிட்டு வா. போ ரூம்குள்ள போட்டு பூட்டிட்டு வா. இப்படி 6 பேர் வந்துக்கு இருப்பாங்க. இப்படி பல்ல காமிச்சுக்கு இருந்தா என்ன நினைப்பாங்க? ஏன் ஒரு விஷயத்தை வைக்கிறவ தெளிவா வைக்க வேண்டியதானே? அவன் போக மாட்டியா? நீ வேற அவனை பத்தி எனக்கு தெரியும். உள்ள போற இன்னும் இருக்க கேஸ் அப்புறம் எடுத்து மோந்து பத்திர கிடப்பியா? வேணா பேசாம இப்படி உட்கார்ந்திருக்கட்டும். போடுங்க கோலவே போட்டுக்க ஆரம்பிச்சு விடுங்க. பாரியா ஐயோ மாமியாரே, ஏ செல்ல மாமியாரே, இப்படி போயிட்டீங்களே. சொத்த புற எழுதி வைக்கிறேன்னு சொன்னேனே. ஐயோ மாமியாரே, இப்படி போய்விட்டீங்களே. ஏல எனக்கு ஒரு சந்தேகம். சரி நீங்க ஒப்பாரியை கண்டினியூ பண்ணுங்க. எவ்வளவு மீனாட்சி நீ மட்டும் சொல்லு. என்னல சந்தேகம் சொல்லு, தீர்த்து வச்சுக்குறோம். சரி எதுக்கு ஓசரத்துல தூக்கு செடி தொங்க விட்டுக்கு இருக்க? ஏன் அதுல என்ன இருக்கு? ஓ தூக்கு செடியா? உங்களுக்கு விவரமே தெரியாதா? நம்ம வழக்கப்படி அப்படிதானே வைப்பாங்க. அதுல ஒண்ணு கிடையாது. கறி சோறு செஞ்சு வச்சிருக்கேன். குழம்பு எல்லாம் நல்லா ஊத்தி சிண்டி வச்சிருக்கேன். எப்படியா மாமியாரே பாடையில கொண்டு போகும்போது சும்மா தானே போகும். அதை எடுத்து தின்னுட்டு போகணும்னு அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. பாவம் தானே மாமியாரே, பசியில கிடந்திருக்குமா என்னமோ. இப்படி செத்து போக சோறு கூட இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு வா அப்படியாக்கா? வலியா கேட்டியா என்னென்ன சொல்றாங்கன்னு? ஏல பேசாம இருவுல. அவங்க செத்து போயிட்டாங்கற வருத்தத்துல இருக்காக. நீ வேற. சரி எனக்கு ஒரு சந்தேகம். கண்ணுல நம்ம சந்தனத்துல வச்சு அடைப்போம், இல்லனா மஞ்சள வைப்போம். இப்படியே கொட்ட கொட்ட முடிச்சுக்கு இருக்காக. நாரே இங்க உட்கார்ந்து என்ன இக்கி இக்கி சிரிச்சிட்டு இருக்கறதுடா. மூஞ்சி மேல தெரிச்சு பேருங்கறச்சே மூடி எந்திரச்சு போடாத என்ன. யாவளோ உட்கார்ந்து எப்படி ஆடுறீங்க இருக்காங்க. இப்பதான் உட்கார்ந்து பல்ல காமிச்சிக்கிறீங்க. என்னன்னு சொல்ல. எத்தனை முறை சொன்னேன் அத தூணாதுன்னு சொன்னேன்ல. தொட்டே வாட்டா செத்து போயிட்டே நீ உட்கார்ந்து பல்ல காட்டது விட்டு உட்கார்ந்து இப்படி மூஞ்சி பாப்பாங்கடா. இத நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு எண்ணெய்க்கும் பெட்ரோலுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாது? பெட்ரோல் எடுத்து கொண்டு போய் நீ அடுப்புல ஊத்தி இருக்க. அது எப்படி மூஞ்சி வீங்கி போய் வந்து உட்கார்ந்துக்கு இருக்க? இல்லை வெண்ண மவனே, என்ன நினைச்சிட்டு இருக்க? வாட்ட செத்து போய் கிடக்குறா. பல்ல காமிச்சிட்டு இருக்க. கொஞ்சம் கூட ஆளுடா. அழுகணுமா? ஐயா எனக்கு சிரிப்பா வருது. எங்க அம்மா எப்படி உட்காந்துக்கிறங்க? ஐயோ சிரிப்பா வருது.
அம்மா அம்மா வயிறு வலிக்குது, சிரிப்பா வருது. ஐயோ மாமியாரே, உங்க மேல நான் மட்டும்தான் உண்மையான பாசம் வச்சிருக்கேன் போல. பாருங்க எப்படி அழுது கிடக்கேன்னு. ஆனா எனக்கு கண்ணுல தண்ணி வராது மாமியாரே. ஏன்னா எனக்கு உள்குத்து அதிகம். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பாசம் இருக்கு மாமியாரே. அதனாலவே ஐயோ மாமியாரே, மருமகளேன்னு கூப்பிடுங்க மாமியாரே. உங்க பொண்ணோட திருவாயால மருமகளேன்னு ஒரு வாட்டி கூப்பிடுங்க மாமியாரே. ஐயோ அப்பா நெஞ்சு வலிக்குதே மாமியாரே. எந்திரிங்க மாமியாரே. மாமியாரே பேசுன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு. சரி இப்ப மொறச்ச யார் வருவாங்க? இன்னும் என் அத்தானை அப்படிங்க எப்ப வருவாங்களோ தெரியல. சரி அவங்க வாரதுக்கு லேட் ஆகும். நீங்களோ உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிறீங்க. நம்ம யார் இந்த ரெடி பண்ற அந்த பிள்ளையாச்ச மூளைல கிடந்து அழுகுன்னு தெரியல. ஐயோ ஏன்னா அந்த பிள்ளை தானே தண்ணி சுத்தி எடுக்கணும். மொதச்சியக்கு அந்த பிள்ளை தானே வைக்கணும். எண்ணெய் வச்சல கூட பட்டணும். அதனால அந்த பிள்ளையை போய் நான் வர சொல்லிட்டு வாரேன். எல்லாரும் உட்கார்ந்து அழுதுக்கிறீங்க. யாரும் அழுகை நிறுத்திட கூடாது. எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கணும். புரியுதா? அழுகை நிறுத்தினியா என் மாமியார் எந்திரிச்சு வந்துருவாங்க. என்ன இப்படி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? அழுகாம இருந்த மாமி எந்திரிச்சு வருவாங்களா? என்னமோ உசுரோட இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏன் அழுக வந்தாதான் அழுக முடியும், சும்மா அழுக முடியாது. என்ன சும்மா உட்கார்ந்து அழுக சொல்லிக்கிறியா? இந்த ஒரு இப்பலாம் ஜா விட்டு போகாத என்ன? நீ போய் அழுந்தடி, நானும் வேணா கூட வரவா? ஏல நான் நேசமாத்தே சொல்லிக்கிருக்கேன். நான் சொல்றது உனக்கு விளங்குதா இல்லையா? யாராவது அழுகை நிறுத்தினியா என் மாமியார் எந்திரிச்சு வருவாங்க. இப்பவே சொல்லிட்டேன். ஏன்னா என் மாமியார் என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. என் மாமியார் என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்து போனாங்க. ஒருவேளை செத்ததுக்கு அப்புறம் யாராவது அழுகலன்னா அப்புறம் நான் எந்திரிச்சு வருவேன் மருமகளேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நல்லா காதுல வாங்கிக்கங்க. அறிவே உன்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன். யாராவது இத்தினி கண்ணுல தண்ணி வராம இருந்தாலும் என் மாமியார் உன்னை தான் என்ன எதிரி கேட்பாங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் எவனா நீங்க அழுகாம இருந்தாங்க அவ்வளவு ஒப்பரிய போடுங்க. பழைய ஒப்பரிய போட்டு விடுங்க. சரி நான் போய் என் நாத்தனார என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரியா வரட்டா? ஏய் நடுவட்டவனே எந்திரிச்சு வா. எனக்கு மதராத்திரி நடக்க போகுதா? ஏய் முண்டா, உன் ஆத்தா செத்து கிடக்குறா. இப்பதே உனக்கு முதராத்திரி ஒரு கேடாக்கும். எத்தனை முறை சொன்னேன் அதை எடுக்காதேன்னு சொல்லி சொன்னனா இல்லையா? எடுத்து மோந்து மோந்து உட்காந்து நடுவுல நந்தி உட்காந்து பல்ல கடிக்கிறக்க வெண்ண. வெளிய எவனாவது வந்து கேட்டா என்னடா பதில் சொல்லுவ? அப்பா வயிறு வலிக்குது, முடியல. அம்மா அம்மா எந்திரிமா. அம்மா உனக்கு லாபிங் கேஸ் கொடுக்கவா? மல்லிகா, எனக்கு அழுது தலைவலிக்குது மல்லிகா. வெளியே பாடையில சரியா ரெடி பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் பாரு மல்லிகா. என்னால முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. அதனால நான் போய் ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சு. அதுவும் நம்ம வீட்ல அடுப்பு வேற பத்த வைக்க கூடாதுல. செத்து போயிட்டு அடுப்பு வேற பத்த வைக்க கூடாது சொல்லுவாங்கல. ஐயோ நான் என்னன்னு பண்ண மல்லிகா. எனக்கு ஒரே ஒரு டீ மட்டும் கொண்டு வந்தாரியா. ரொம்ப தலைவலியா இருக்கு. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். அதனால போய் அருந்ததியை நான் பார்த்து ரெடி பண்றேன். இவங்க பாடையை ரெடி பண்ணிட்டாங்களான்னு பார்க்க சொல்லிட்டு வாரேன். எனக்கு புரியுதுல. உன் மாமியாரோட இழப்பு உன்னால தாங்க முடியல. என்னால புரிஞ்சுக்கிற முடியுது. நீ ஒன்றும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரத்திலே உனக்கு பிள்ளையா வந்து உன் மாமியார் பிறப்பாங்க. மல்லியா சரியா சொன்ன. ஆமா எனக்கு பிள்ளையா வந்து எங்க அம்மா பிறக்க போகுது. வெண்ணிலா இப்ப எதுக்கு நீ இங்க கூட்டிட்டு வந்த? சும்மா ஓவரா பண்ணிக்கிருக்காத செல்வா. சரியா? இங்க பாரு, உன் கோவத்தெல்லாம் ஒதுக்கி வை. உன்னோட கோவம் இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஆனா இப்ப அவங்க ரொம்ப மனசு சங்கடமா இருக்காங்க. என்ன, அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. நீதே ஆறுதலா இருந்து கூட இருந்து பாக்கணும். என்ன ஏதுன்னு முதல்ல போய் கேளு. தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிருக்க என்ன? ஏ அப்பா, இப்படியே சீக்கிரமா அவன் மனசை அவன் புரிஞ்சுக்கிறணும்.
சரி இனி இதுக்கு மேலே நாம இங்க நினைக்கிறதா இருந்தா டீசெண்டாக இருக்காது, ஓடிடலாம். ஏ கையெடு. என்னை கையில எடுக்க சொல்லாத மாமா. எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். என் அப்பனே என்னை ஏமாத்திட்டான். இப்ப என் ஆத்தாவே என்னை விட்டு போயிட்டான். அனாதையா இருக்கேன் மாமா. யாருமே இல்ல. நீ நேத்துக்கலைனாலும் பரவாயில்ல. கொஞ்ச நேரம் இந்த தோலை கொடுத்தா போதும் மாமா. வேற எதுவும் வேணாம். கொஞ்ச நேரம் வந்து தோல்ல சாஞ்சு அழுதுகிறேன் மாமா. இதுக்கு மட்டும் முடியாதுன்னு சொல்லாத அம்மா. சரி அழுகாத. இப்போ எதுக்கு அழுதுக்கு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் போய்தே ஆகணும். இப்போ என்ன உன் அம்மா முன்னாடி போயிட்டாங்க, அதுக்காக அழுதுக்கு இருந்தாப்புல மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? அழுகாத. இல்ல மாமா, யாத்தால என்ன பேசி என்ன வந்தாலும் சரி, எனக்கு அம்மா தானே மாமா பெருசா இருக்கும். அம்மா என்னை விட்டு போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு நான் வரும்போது என்ன அரவணைச்சது அதுவே. திரும்ப இந்த வீட்டுக்கு நான் வாழ வெட்டியா இருந்த போதும் எதுக்கு நீங்க வாழ வெட்டியா இருக்கேன்னு கேட்டது அதுவே. ஆனா இப்ப என்னை விட்டு போயிடுச்சுல அம்மா. இனி எனக்கு யாருமே இல்ல. யாரு சொன்னா யாருமே இல்லைண்டு? அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன்? நான் எதுக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுனேன்? குட்டி எதுக்கு மாமாவை வர சொன்ன? ஐயா ஒரே காமெடியா இருக்கு. வெளியே சிரிப்பு சிரிப்பா வருது மீனுமா. மாமா நல்ல சிரிப்பா அடக்கவே முடியல. டேய் முண்டா, வெளிய செத்து கிடக்கிறது ஆட்டாதே. அங்க போய் ரெண்டு பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்க. நல்லாவா இருக்கு? சரி இந்தா. என்ன கிஸ்ஸா? தக்குடு பொண்ணு விட்டு செவல அவளாயிரும் பாத்துக்க. ஆளு மூஞ்சிய கிஸ்ஸாமா கிஸ். இந்த மூஞ்சிக்கு கிஸ் வர கேடு. பக்கத்துல வா. அப்புறம் என்ன வேண்டைக்கு பக்கத்துல வர சொல்றியா? அந்த சிரிப்பு சிரிப்பா வருது. அதுக்குதே பக்கத்துல வா. போதுமா? போதும் போதும். புச்சிலிமா புச்சிலிமா, மூக்க காட்டுங்க. நல்லா காட்டுங்க. வேணாண்டி. அப்பவே இதை கொடுத்ததே நீ சிரிக்க வச்சுக்கிருக்க. இப்ப சிரிப்பு 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 சிரிப்பா வருது பாரு. வேணாண்டி. எடனு சொல்லிக்கிருக்கேன்ல. சிரிக்கிறதா மாமா இப்படி லாஃபிங் கேஸ் கொடுத்துக்கிருக்கேன். உனக்கு வழி தெரியாம இருக்கணும்ல. ஏன்னா எண்ணெய்க்கு பதிலாக பெட்ரோலை ஊற்றி இப்படி மூஞ்சியை புகைச்சிட்டு உட்காந்துருக்கீல. அப்போ உனக்கு வழி தெரியா இருக்கணும்டா. இந்த மாதிரி சிரிப்பு நான் உனக்கு லாஃபிங் கேஸ் கொடுத்தா மட்டுமே உனக்கு வழி தெரியாது. அதனாலவே கொடுத்துக்கிருக்கேன். நான் உனக்கு என்ன செஞ்சாலும் நல்லதுக்குதே மாமா செய்வேன். என்னடா செய்யறோட மாமா? சரி நமக்கு ஒரு பிஜிஎம் போட்டாலே உனக்கு காதல் வரும் போல. போதுமடி காதல் வந்து, போதுமடி காதல் வந்துருச்சுடி. ரொம்ப கொடுக்காத நிறைய காதல் வந்துடும். போதுமடி நிறுத்து. அவன் முடியல. போதுமடி போதுமடி நிறுத்து. நீங்கிறல்ல காதல் நிறையவே வந்துருச்சு. மீனாட்சி வேணாம் மீனாட்சி. அம்மா
வேணாம் விடு, எனக்கு காதல் வந்துருச்சுடி. எனக்கு சிரிப்பா வருதுடி. அவன் சிரிக்க முடியல, என் வயிறு வலிக்குதுடி, சும்மா இருடி. ஆமா மீனாட்சி, போதும் மீனாட்சி, எடுத்துக்கோ. இப்ப என்ன வெளியே போய் சிரிக்கணும் அப்படித்தானே? இப்ப பாரு உன் மாமை எப்படி போய் கில்லாடின்னு காட்டுறேன். போங்க மாமா, போய் வேலையை காட்டுங்க. பின்னாடியே வாரேன் மீனாட்சி. பை லவ் யூ புருஷா. இது பிளைன் கிஸ். போங்க மாமா, பிறகு வாரேன். ஆனா ஒரு கண்டிஷன், எனக்கு ஒரு சந்தேகம். இங்க எப்படி லாப்பிங் கேஸ கொடுத்துருக்கிய, அங்க போன திட்டிக்கு இருக்க, ஏன் எல்லாரும் வழிவாங்க திட்டியா? ஆனா அது கூட நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆனா நீ நல்ல பொண்டாட்டி தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னு கேளு. ஏன்னா இங்க உட்காந்து என்னை சிரிக்க வச்ச அழகு பாக்குற, வெளியே என்னை திட்டு வாங்க வச்ச அழகு பாக்குற. ஐயோ பொண்டாட்டியே பொண்டாட்டிதான். சரி நம்ம வெளியே சிரிக்கிறேன். போ போ மீனாட்சி, பிறகு வாரேன். மா என்னமா போட்டப்பே போட்டுக்கிருக்க, வேற ஸ்டெப்ப மாத்தி போடுமா. அப்பதான் நல்லா ஆண்டு அனுவச்சு செத்து போயிருக்கு, சொங்கி மாதிரி ஆடிக்கிருக்க. இங்க வேற இதுல என்னது வானத்தை பார்த்து ஓடிக்கி இருக்கு போல, இது என்ன ஒரு கால ஆட்டிக்கு இருக்கு. இதான் என்ன ஸ்டெப்னு தெரியல, மாத்தி ஈத்தி போடுங்களா. என்னடா பாட்டு இது, போடுங்கடா. நம்ம பட்டு மொச்ச பட்டை பண்ணீங்க. எனக்கு ஆட்டு அடங்கலங்க. வாங்க வாங்க, உங்க வரியை கண்டிது இம்புட்டு நேரம் காத்துக்கு இருந்தோம். எங்க என் பேத்தி? உங்க பேத்தி தானே, என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. நைட் பூரா ரெண்டு பேத்தையும் தூங்கவே வர்றது கிடையாது. எப்படா ஆஸ்பத்திரி இருந்து வீட்டுக்கு வருவோம்னு இருந்துச்சு. குழந்தை பிறந்தா அப்படியே தாய்க்கு தகப்பனுக்கு தூக்கமே கிடையாது. தாய்க்கு தூக்கம் இருந்தாலும் தகப்பனுக்கு தூக்கம் இருக்க கூடாது. அதுவும் மருதுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன மருது? சாரியா சொன்னியா தாச்சி, அவர் என்ன வெண்ணைக்கு தூங்கணும்னு எடுத்துருக்கேன். மருது எழுதி வச்சுக்கிறங்க, நான் இப்பவே சொல்றேன். ஆரத்தி எடுத்த கையோட அப்படியே வீட்டுக்கு வந்து ஒரு அண்ணன் போட்டுட்டு பேசாம வீட்டுக்கு ஓடி போயிருங்க. இங்க வந்து சிக்கனியா அம்பிடுதே, நீங்க நைட் தூங்க முடியாது மருது. ஏன் அப்படி சொல்லிருக்கிய? ஏன் மகன் தானே கத்திக்கிருக்கா? அது என்ன மகளை பாக்குறது தாண்டி வேற என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு கேட்டுக்கிருக்கேன். ஓ மக பாசமா, சரி சரி சரி. அத்தை ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள. பின்ன இருக்கா நக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டவங்களாச்சுல, அதனால எல்லாமே பார்த்துதே ஆகணும். என்ன சரிதானே மாமா? சரினே. சரி அத்தை ஆரத்தி எடுங்க அத்தை. பாப்பாக்கு இன்னும் பால் கொடுக்கல, அப்படியே ஆஸ்பத்திரில இருந்து கொண்டு வந்துட்டோம். இன்னும் முடிச்சுக்கிருக்கா, பால் கொடுக்கணும். அப்படி ஆரத்தி எடுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க மச்சான் எங்கன்னா மாமா எங்கன்னா எங்க போனாங்க? கேரளா வரைக்கும் போயிருக்காக. அவசர சோழிதேன், வாரத்துக்கு 2 நாள் ஆகுன்னு சொன்னாங்க. சரி வந்தாங்கன்னா உள்ள கூப்பிட்டு வைங்க, வந்து பாத்துக்கிறோம், பிறகு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால உள்ள வாங்க, வந்துருவாங்க. நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஒரு சோழியத்தையும் போனாங்க. 2 பேருமே போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. என்ன பண்றது, அதனால அனுப்பி விட்டுட்டோம். அப்படியா? சரி. அடி ஆத்தி செல்லம், இங்க வாருங்க இங்க வாருங்க வயிறு கட்டி. எப்படி கோலம் காக்க வந்தவளே என் ராசாத்தி, என் செல்ல குட்டி. அப்படியே என் மகளை உரிச்சு வச்சுல பிறந்திருக்கா. நம் தாயின் முகத்தில் 1 கோடி கடவுள் தரிசனம் நாங்கள்
பார்த்திடுவோம். தீபங்கள் கோடி நம் வீட்டிலே கோவிலை போல மாற்றிடுவோம். செய்திடவே ஜென்மங்கள் வாங்கி வந்தோம். பல நூறு வண்ணம் ஒன்றாக சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போம். படிய நல்லபடியா ஏத்து 3 சுத்து சுத்து பூதேவி பே ஸ்ரீதேவி வாட்டு சொல்லுடியே. என்னது நான் வரணுமா? படி படி ஐயா, எனக்கு சிரிப்பா வருது. இதெல்லாம் பார்க்கும்போது சரியான சிரிப்பா வருது. இலே மூதேவி கணக்கா என்னடா அதுடே வாத்த செத்து கிடக்குற பல்ல காட்டிட்டு இருக்கியானே என்னது சொல்ல. முறைப்படிதான் செய்யணும், இல்லனா 2 மருமகன் செய்யணும். இன்னொரு மருமகளுக்கு எங்க பதா போச்சல்றிய? ஒரு மருமக தானே இருக்கு. என்ன அவசரம் பொறுங்க. அதே நான் இருக்கேன்ல, நானும் மருமகனே. என் அத்தைக்கு நானே மறைச்சேன். யாரதே சண்டை போட்டு வச்சாலும் செத்த பிறகு மருமக மறைச்சேற முறைய சரியா செய்வேன். இப்ப வருவீரே நல்லா. அது எப்படி? அதெல்லாம் முடியாது. நானே மறைச்சேன். என் மாமியார் செத்து போயிருக்காக. அதனால அவங்களுக்கான எல்லா முறையும் செய்ய வேண்டியது நான். என்னதே ஆனாலும் நானே மருமக. அவங்க மையனை கல்யாணம் கட்டிட்டு நான் தானே. அப்ப நானே மருமக. உனக்கு மாமியார் ஆவறதுக்கு முன்னாடி எனக்கு மாமியார் ஆயிட்டாங்க. என்ன? அதனால நானே மருமக. நானே மறைச்சேன். ஏ பூவரசி, என்ன அதுக்கு வம்பளத்துக்கு இருக்க? சும்மா இரு. தூக்க போற நேரத்துல இப்படி வந்து வம்பளத்துக்கு இருக்கு. நீ கம்முனடா. உனக்கு எதுவும் தெரியாது. என்ன? முறையெல்லாம் விட்டு கொடுக்க கூடாது. அதுவே மதர்காரங்க வழக்கே. தெரியுமா தெரியாதா? முறைச்சைற இடத்துல எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க கூடாது. நீங்க என்ன வெண்ணெய் இருக்கீங்க நான் கேக்குறேன். அதெல்லாம் முடியாது. இப்ப எனக்கான முறையை நான் சரியா செய்வேன். என் மாமியாருக்கு நானே ஸ்ரீதேவி எடுப்பேன். வேற எவனையும் எடுக்க விட மாட்டேன். அது முடியாது முடியாது. இங்க பாருங்க. நான் பத்தி அப்பதா கேட்டுக்க. நானே மறைச்சேன். அதெல்லாம் முடியாது. நீ வந்தவனுக்கு மறைச்சேனா விட்டுறடா. அப்ப நான் என்ன மதர்காரி? முடியாது. நானே மறைச்சேன். அதெல்லாம் முடியாது. நானே மறைச்சேன். பாத்துறோம். ஐயா உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. ஐயா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கீழே வர்ற குடிய விட்டுறாத. நான் எங்கடா புடிச்சிருக்கேன்? நீ தான் நானே புடிச்சிருக்கிற. என்னை விட்டுறா. ரசமையில ஐயோ ஐயோ, சிரிப்பா வருது. முடியல. இங்க பாரு. அதெல்லாம் முடியாது. நானே மறைச்சேன். நானே ஸ்ரீதேவி எடுப்பேன். நான் இப்படி பார்த்தா அவன் புள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கிறது நானே. நானே ஸ்ரீதேவி எடுப்பேன். என் முறையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இது என் மாமியார் மேல சத்தியம். சொல்லாதே. நீ இப்பதே வந்த. நான் முன்னாடி இருந்தே அவங்களுக்கு மருமகளே. இதோ உட்கார்ந்திருக்கா பாரு. இவன் என் நாத்தனாரு. உனக்கு அவன் நாத்தனாருக்கு முன்னாடி அவன் எனக்கு நாத்தனாரு. முன்னாடி நாத்தனார்னு பாருங்க. இப்ப என் தம்பியை கல்யாணம் பண்ணிருக்கா. அப்ப இவனே எனக்கு முத நாத்தனாரு. சரி விடு. மருமகன்ற மறைக்கு வேற. நாத்தனார் மறைக்கு நானே மறைச்சேன். அடுத்து என்ன கேட்டு சொல்லு. நான் உனக்கு நாத்தனார் தானே. உங்க நாத்தனார் முறையில தீய வைக்க. சீக்கிரமா முறையை செஞ்சு விடுங்க. வெளிய பாட வெயிட் பண்ணிக்கிருக்குல. பேர்க்கே வச்ச மாதிரியா இருக்கு. நீ பேசாம கடை. இங்க பாரு மீனாட்சி, நான் தான் செய்வேன். நீ எல்லாம் செய்யக்கூடாது. நீ எதுக்கு செய்வ? நீ செய்யக்கூடாது. நான் தான் செய்வேன். அம்மா, உன்னை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருதுமா. நீயும் சிரிக்கையா? இது உனக்கு லாபிங் கேஸ் தாரே. எனக்கு 3 தடவை கொடுத்துட்டாமா மீனாட்சி. அதனாலதான் எனக்கு சிரிப்பா வருது. நீ இப்ப செத்து போயிட்டியாமா? நீ செத்து போயிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா லாபிங் கேஸ் கொடுத்தா யாரா இருந்தாலும் சிரிச்சிருவாங்க. இது உனக்கு நான் கொடுக்குறேன். சிரி சிரிமா, எந்திரிச்சு சிரி. நான் தான் செய்வேன். கிடையவே கிடையாது. நான் தான் செய்வேன்.
ஐயோ ஐயோ போச்சு பேய் எந்திரிங்க அடியாத்தி போச்சு பேய் வந்துருச்சு எந்திரிங்க வாங்க ஓடுவோம் ஐயோ மாமியார் ஐயோ யார் செத்து போனா யார் செத்து போனா ஏ யாரு ஐயோ மாமியார் என்ன எந்திரிச்சிட்டீங்க ஆஹா முறைச்சீனோ உட்காரு மாமியாரே அதெல்லாம் முடியாது ஏ யாரடி செத்து போனா யாருக்கடி முறை செய்ய போறிய ஏ யாரு அம்மா நான் எப்படி உட்கார்ந்துக்கிறீங்க என்னாச்சு உட்காருங்க மாமியாரே இங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போதான் என்ன ஏதுன்னு உட்காருங்க நான் முறைச்சீனோ காரி நான் தான் முறைச்சீனே பேசாம இரு மாமியாரே வாய் பத்தி அமைதியா இருங்க நீங்க செத்து போயிட்டீங்க அப்புறம் முறைச்சீனோ ஏ நான் உசுரோட தானடி இருக்கேன் எனக்கு என்னடி முறை செய்ய போறிய ஒண்ணு விளங்கல ஏ நீ எதுக்கு இங்க வந்த என்னடி பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நீங்க செத்து போயிட்டீங்க பேசாம இருங்க செத்து பண்ணாதே இப்படி நேரே எம்பட்ட பாறையில வர வச்சிருக்கேன் எனக்கு எம்பட்ட ஒரு செலவு அதெல்லாம் முடியாது என் ஆசை தீர உங்களுக்கு முறை செஞ்சாதே பாடையா ஏ நான் செத்தே போறடி என்னடி முறை செய்ய போறிய அதெல்லாம் கிடையாது மாமியாரே அண்ணியன முறை செய்யறது நான் தான் செய்வேன் என்னது ஸ்ரீதேவி போய் மூதேவி வா யாரே வெட்டவளே அது மூதேவி போய் ஸ்ரீதேவி வா ஆளு மூஞ்சி வரச்ச வந்துட்டா முறைச்சி உட்காருங்க மாமியாரே நான் தான் செய்வேன் அவனுக்கு சிரிப்பு வரலையா? நான் லாபிங் கேஸ்ல கொடுத்தேன். ஏலே வெண்ணம் அவனே பேதியில போறவனே ஏய் என்னை உசுரோட வச்சு எனக்கு முறை செய்யறன்னு சொல்லிக்கிருக்காடா நீ நான் எங்கடா செத்து போனேன் ஏலே என்ன எதிரி கேட்ட இவன் ஏன்டா கொல்ல காமிச்சிக்கிறியா ஐயோ என்ன செத்தே போகறடி எனக்கு ஏன்டி முறை செய்றீங்க அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியவே முடியாது மாமியாரே நான் முறை செஞ்சே ஆகணும் நீங்க பேசாம உட்காருங்க நான் தான் செய்வேன் போய் மூதேவி போய் ஸ்ரீதேவி வரணும் மூதேவி போய் ஸ்ரீதேவி வரணும் என் மாமியார் நல்லபடியா ஆன்மா சாந்தி அடையணும் நான் வாழ்த்துறேன் மாமியாரே நல்லபடியா ஆன்மா சாந்தி அடையணும் ஓகே பானையை கொண்டு வாங்க இந்த தடவை மிஸ் ஆயிருச்சு அடுத்த தடவை கண்டிப்பா என் மாமியாருக்கு மறுபடியும் முறைச்சிங்க வருவேன் பாத்துருவோம் அண்ணே பாலகாரனே வாங்க என் மாமியாரை ஏத்திட்டு அம்மா முடியலம்மா. ஐயோ சிரிப்பா வருது. அட பேதியில போறவடி என்ன வெண்ணிக்கு பல்ல காமிச்சிக்கிறியான்னு தெரியலையே